இன்றைக்கி ஆனியன் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், தனியாத்தூள், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வதக்கிறதுக்கு எண்ணெய், வெங்காயத்தை, அப்புறம் ஜீரகம், கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். வீடியோவில் போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு வெடிக்கிட்டோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டுடலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டு வதக்கிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அது ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் இதானதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கணும். அந்த தக்காளியில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். வெறுனையே அரைச்சி அந்த விழுதாக வச்சுக்கணும். அதை தான் எடுத்து அப்படியே சேர்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி எதுக்கு எடுத்துருக்கோம்னா, அந்த 2 தக்காளி ஒரு வெங்காயம், அதுதான் காம்பினேஷன் இந்த சட்னிக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இங்கே ஊருக்கு போகிறோம்னா இந்த மாதிரி தக்காளி சட்னியை பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். தைரியமாக கெட்டு போகாது. நான் சொன்ன அளவுங்களை மாற்றாதீங்க, அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா வந்து அந்த டேஸ்ட்டு மாறிடும். இப்போ வந்து வதங்கிடுச்சு. இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே மிக்சியில், அப்படியே கொட்டிக்க வேண்டியதான். அதில் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கலக்கி தண்ணி பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இது பண்ணி அலம்பி விட்ருக்கேன். அதான் அதே அளவு ஒரு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இங்கே நம்ம வச்சுருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் வந்து மேலே வரணும், அந்த அளவுக்கு பண்ணணும். இதை இப்போ கொதிக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அதுதான் இதனுடைய பதம். இதை சொல்லும்போது மஞ்சத்தூள் மிஸ் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. அதில் அவ்வளோதான், சட்னி முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் மேலே. இதில் வந்து நீங்கள் எண்ணெய் விடுறது ஒரு 4 ஸ்பூன் கிட்டே விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது 2 நாள் ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி முடிஞ்சிடுச்சு. இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த சட்னி. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் இந்த சட்னி முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும்.